பவி இன்டெகிரேட் ஃபார்ம் கனி அன்போடு வரவேற்கிறேங்க. இன்றைக்கி நம்ம சேல்ஸ் போஸ்ட்டில் நம்ம பார்க்குறது மொத்தம் 4 ஆடுகள், அதோட 2 குட்டிகள். 2க்கும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு குட்டிகள் வந்து 4க்கு ஒவ்வொரு குட்டி இருக்குது. மொத்தம் பார்த்திங்கன்னா 4 பார்க்கலாங்க. இது வந்து நம்ம ஃபஸ்ட் பார்க்குற ஜமுனாபரி ஆடுங்க. ஜமுனாபரி ஆடு பார்த்திங்கன்னா நல்ல ஹைட், நல்ல லென்த்தில் இருக்குங்க. நான் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வந்து நான் ஜமுனாபரி பண்ண மாட்டேன்னு சொன்னேனுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா அது ஹை ப்ரைஸாக இருந்தால் கண்டிப்பாக நான் ஜமுனாபரி பண்ண மாட்டேன். இது பார்த்திங்கன்னா நார்மல் ப்ரைஸ் தான் நம்மளுக்கு வந்துருக்குதுங்க. காது பார்த்திங்கன்னா நல்லா நீளமாக இருக்குது, மடிக்கட்டெல்லாம் நல்லா இருக்குங்க. ஒரு 3 மாதம் அந்த ரேஞ்சில் சினை இருக்கும். ஆடு நல்லா தெளிவாக இருக்குது, காது நல்ல லென்த்து, ஹைட்டு நல்ல ஹைட்டுங்க. இதோட குட்டி பார்த்திங்கன்னா நம்ம எடுத்த ஃபார்மில் வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த ஆடு, இதோட வந்து இன்னொரு சோஜத்தாடு, 2 ஆடுகளோட குட்டிகள் வந்து தலையீத்து குட்டிகளில் வந்து 2 இருக்குதுங்க. அது ஒவ்வொரு குட்டி போட்டிருக்குதுங்க இந்த டைமில். இது போன டைம் இது வந்து இந்த ஜமுனாபரி ஆட்டோட கிட்டுங்க. ஸ்பீடு நல்ல ஸ்பீடு, வெயிட் பார்த்திங்கன்னா ஒரு 20 கிலோ சைஸ் வருங்க. 2 குட்டி இருந்து ஒரு குட்டி கொடுத்துட்டு நம்மளுக்கு ஒரு குட்டி கடாய்க்கு வச்சுருக்கிறேன்ட்டு இருந்தாங்க. அப்புறம் இந்த டைமில் கொஞ்சம் சுச்சுவேஷன் சரியில்லாதனால ஒட்டுக்காலாம் கொடுத்துட்றேன்னு கொடுத்துட்டாங்க. ஆடு நல்லா பஞ்ச் ஃபேஸுங்க, நல்லா தெளிவாக இருக்குது. பியூர் ஜமுனாபரின்னு சொல்ல முடியாதுங்க, கொஞ்சம் பீட்டல் மிக்சிங் இருக்குது. இதை ஜமுனாபரியோட முதலீத்து குட்டிங்க இந்த ஆடுங்க. அதோட குட்டி வந்து பக்கத்தால் இருக்கிறதுங்க. மொத்தம் இதில் 3 அதில் 3ங்க. இந்தியத்து போட்டிருக்கிற 2 ஆட்லேயும் ஒவ்வொரு குட்டி இருக்குதுங்க. ஒரு ஃபீமேல் கிட்ட ஒன்று, ஒரு மேல் கிட்ட ஒன்று. மொத்தம் வந்து 8 உருப்படி சேல்ஸுக்கு இருக்குது. அனைத்துமே நல்லா தரமாக இருக்குங்க. இது வந்து ஆடு சைஸ் கம்மி. ஏன்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு 5 மாதம் குட்டிலே பயிராயிருச்சாட்டு இருக்குதுங்க. அதனால் ஆடு கொஞ்சம் நெட்டோட்ட வரல. இருந்தாலும் வந்துருங்க. நீ போக போக பார்த்திங்கன்னா தீனி எடுத்து தலையீத்து பிறகு தானுங்க 2வது ஈத்து 3வது ஈத்து அப்படிங்கிறப்போ உங்களுக்கு அதுக்கான குவாலிட்டி வந்துடும். ஆடு வந்து கொஞ்சம் சிறுசாக இருக்குது. சிறுசாக இருந்தாலும் அதனோட குட்டி வந்து மேல் கிட்டுங்க. மேல் கிட்டே நம்மளுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 1.5 மாதம் போனாவே ஒரு 7,000 8,000 பட்ஜெட்டுக்கு போகிற அளவுக்கு இருக்குது. 2 ஆடுகளுமே ஆட்டோட குட்டியுமே பார்த்திங்கன்னா மேல் கிட்டு தான். இரண்டுமே வந்து ஒரு மாதம் மேட்சாக போதும். 1 மாதம் 1.5 மாதத்துலேயே வந்து ஒரு 6,000 7,000 பட்ஜெட்டுக்கு போகிற அளவுக்கு குவாலிட்டி இருக்குங்க. இன்னொரு ஆடு பார்த்திங்கன்னா நம்ம சோஜத்தாடு இருக்குங்க. இந்த அனைத்தையும் வந்து ஒவ்வொன்றும் நம்ம டீப்பாக கொஞ்சம் லென்த்தாக பார்க்கலாங்க. ஏன்னா அது எப்படி நடக்குது, ஏதாவது ஃபால்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நான் பார்த்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த வெள்ளை சோஜத் பெரிய சோஜத் இருக்குது பாருங்கள், அது மட்டும் ஒரு டைம் லேசாக தலை சுற்றின மாதிரி கவர், ஏன்னா அது தலை சுற்றின மாதிரி இருந்தது. ஏன்னா அவங்களை கேட்டதுக்கு தலை மேலே கட்டி தொங்க விட்றதுனால ஒரு கலைக்கு சுற்றும் அப்படின்னாங்க. அது ஆக்சுவலாக நம்ம தலை சுத்தரம் சொல்லி தான் கொடுக்கணுங்க. மற்ற எல்லாமே எந்த பிரச்சனையும் இல்லை. ஆடுகள்லாம் வந்து தரமாக இருக்குதுங்க. மில்க் ஈல்டும் வந்து நல்லா இருக்குங்க. அடுத்த வந்து நம்ம சோஜத்தை பார்க்கலாம். தலை சுற்றுன்னு சொன்னோம் பார்த்தீங்களா, இது வந்து இப்போ அதிகமாக இல்லைங்க, எப்பாவது ஒரு டைம் வந்து லைட்டாக சுற்றுது. நான் பார்த்த வரைக்கும் இல்லைங்க, அது அவர் ஃபார்மில் இருந்தால் சுற்றுச்சு. கட்டி வச்சதுனால அப்படின்னாருங்க அவர் இன்னொரு வேர்டு கூட. நம்ம இடத்த வந்ததுக்கப்புறம் சுத்த காணோம். வால் சுழியெல்லாம் எதுவும் இல்லைங்க. ஆடு நல்லா லென்த்து ஹைட்டு அந்த இதில் இருக்குது. பார்த்திங்கனாவே தெரியும், நல்லா கழுத்து நீளம். செனை இதுவும் ஒரு 3 மாதம் அந்த ரேஞ்சில் இருக்குங்க. செனை நடக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா குதிரை நடக்கிற மாதிரி நல்லா இருக்குங்க. கொம்பு மடங்கு கொம்பு, அதனால் அதுவும் பிரச்சனை இல்லை. அதோட குட்டி இந்தியத்து குட்டிங்க இந்த ஃபீமேல் கிட்டுங்க. இதுவும் பார்த்திங்கன்னா நீ பயிராகத்தக்கன்னு இருக்குது. இப்போ அதுவும் வந்து இந்த லாட்டில் சேல்ஸுக்கு வருங்க. இது லாட்டாக ஒட்டுக்க எடுக்கிறப்ப பார்த்திங்கன்னா இதோட ப்ரைஸ் வந்து நாம் கம்மி பண்ணி கொடுக்கலாங்க. அதே சிங்கிள் கிட்ட எடுக்கிறப்ப பார்த்திங்கன்னா சிங்கிள் 1 2 எடுக்கிறப்ப பார்த்திங்கன்னா ப்ரைஸ் கொஞ்சம் எச்சா தான் இருக்குங்க. நாங்களும் வந்து ஓப்பனாகவே சொல்கிறேங்க, ஏன்னா இதில் நம்ம எடுத்த அந்த செலவுலேருந்து எல்லாம் இருக்குது. அதோட நம்மளுக்கு ஒரு சின்ன ப்ராஃபிட் வச்சு தான் கொடுப்பேங்க. விருப்பம் இருக்கிற நண்பர்கள் வந்து டேரெக்டாக வந்து கால் பண்ணி எது வேணுமோ புக் பண்ணிக்கலாங்க. ஆன்லைன் மூலிமா புக் பண்ணுறப்போ ஒரு குட்டிக்கு 1000 ரூபா அந்த ரேஞ்சில் வந்து நாங்கள் வாங்கிக்கிறோம். இல்லை டேரெக்டாக வந்து பார்த்து எடுக்கிறோம் அப்படின்னா தாராளமாக வந்து பார்த்து எடுத்துக்கலாங்க. மேலும் ஏதாவது தகவல் வேணும் அப்படின்னிங்கன்னா ஸ்க்ரீனில் என் நம்பர் இருக்குது பாருங்கள், 9843197143. இது இருக்கக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா திருப்பூர் மாவட்டத்தில் முத்தூருக்கு அருகாமையில் மூத்தாம்பாளையம்ங்கிற ஊரில் இருக்குங்க. இது தவிர பார்த்திங்கன்னா நம்மகிட்ட பார்பெரியில் ஒரு 2 கிட்ட இருக்குதுங்க. பார்த்திங்கன்னா புள்ளிமானாட்ட ஒன்று இருக்குது, பியூர் ரைட்டில் ஒன்று 2 இருக்குதுங்க. இந்த அந்த இருக்கிற 2 இருக்குது. அது தவிர பார்த்திங்கன்னா நம்மகிட்ட தலச்சேரியில் வந்து இன்னும் 2 3 ஆடுகள் இருக்குதுங்க. அனைத்துமே வந்து இளஞ்சனையாக இருக்குதுங்க. அதை வர பார்த்திங்கன்னா சோஜத்தில் ஒரு ஃபீமேல் கிட்ட மட்டும் இருக்குது. அது இந்த வீடியோவில் அப்லோட் பண்ணலைங்க. விருப்பம் இருக்கிற நண்பர்கள் வந்து டேரெக்டாக பர்சனலாக கேளுங்க, நான் அதை வேணும் அப்லோட் பண்ணுறேன். இல்லைனா இதெல்லாம் சேல் பண்ணிவிட்டு கடைசியாக அதை போடுறேங்க. இது அனைத்துமே வந்து நல்லா தரமாக இருக்குங்க. தீனி திங்கிறதுல வந்து எந்த விதமான பிரச்சனையுமே இல்லை. பார்த்திங்கனாவே தெரியும். இது பார்த்திங்கன்னா நம்ம ஃபார்முக்கு இப்போ தான் வந்ததுங்க. நேற்று நைட்டு வந்தது. இப்போ காலையில் நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேனுங்க. அனைத்துமே தீனியெல்லாம் நல்லா தின்னுக்குச்சுங்க. கடலைக்குடி தான் போட்டோம், கடலைக்குடி சூப்பராக சாப்பிட்டது. தீனி தண்ணிக்கெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லைங்க. இந்த லாட்டில் மொத்தமாக பார்த்திங்கன்னா 4 ஆடுகளுங்க, தாய் ஆடுகளுங்க. 2 குட்டிகள் வந்து பயிராகத்தக்கன்னு இருக்குதுங்க. அது தவிர 2 இளங்குட்டிகள் இருக்குதுங்க.
மொத்தமாக 8 சேர்த்து வந்து நம்ம ஒரு ப்ரைஸ் தரேங்க. இல்லை தனித்தனியாக வேணும் அப்படின்னிங்கன்னா நம்ம ஒவ்வொன்றுக்கு வந்து நம்ம ரேட் ஃபிக்ஸ் பண்ணி தனியாகவும் கொடுக்கலாங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தலையீத்தாடுங்க. வருங்காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா உடம்பெல்லாம் நல்லா வரும். அதோட குட்டி கெடா குட்டி இது இருக்குதுங்க. இது அனைத்தும் பார்த்திங்கன்னா ப்ரீடிங்க்கு வச்சுக்கிறனால வச்சுக்கலாங்க. நிறைய நண்பர்கள் வந்து லோ பட்ஜெட்டில் வேணும் அப்படின்னீங்க. இதெல்லாம் வந்து கொஞ்சம் லோ பட்ஜெட்டில் நம்மகிட்ட வருங்க. தனியாக எடுக்கிற பார்த்திங்கன்னா ஒவ்வொரு குட்டிக்கு ஒரு 1000 1500 எக்ஸ்ட்ரா தான் வருங்க. சேர்த்து எடுத்தால் வந்து பெஸ்ட்டாக இருக்குங்க. இந்த மேல்கிட்டலாம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ப்ரீடிங் வந்து சூப்பரான மேலுங்க. டாப் கிளாஸாக இருக்கும். இந்த இந்த இது இருக்குது பாருங்க, ஜமுனாபாரி ஆடு இருக்குது பார்த்தீங்களா, அதுக்குமே சோஜித் கெடாய்க்கு போட்டு வந்ததுங்க. குவாலிட்டி நல்ல குவாலிட்டிங்க. பார்க்குறக்கு ரொம்ப லுக் லைக் நல்லா இருக்குங்க. பார்த்திங்கனாவே தெரியும் நல்ல குவாலிட்டியானது. இதெல்லாம் வந்து தனியாக வாங்குற பார்த்திங்கன்னா உங்களுக்கு காஸ்ட் வைஸ் எக்ஸ்ட்ரா தான் வருங்க. இது லாட்டாக எடுக்கிறப்போ இதெல்லாம் உங்களுக்கு ப்ரைஸ் கம்மியாக இருக்கும். 2 ஆட்டுகளோட குட்டியிலுமே இளங்குட்டியில் 2 இருக்குது பாருங்கள். அது 2 கெடா குட்டிங்க. அது 2 பார்த்திங்கன்னா இன்னொரு மீறி போனால் இன்னொரு 1 மாதம் 1.5 மாதத்துலேயே வந்து நம்ம சேல்ஸுக்கு பண்ணுற அளவுக்கு வந்துடும். மினிமம் பார்த்திங்கன்னா ஒரு 7000 8000 பட்ஜெட்டுக்கு வந்துடும். ஆடு வந்து நம்மளுக்கு ஒரு 4000 5000 அந்த பட்ஜெட் வர அளவுக்கு தான் வந்து நாங்கள் சேல் பண்ணுறோங்க. ஆடு மிச்சமாகிக்கும். விருப்பம் இருக்கிற நண்பர்கள் வந்து டேரெக்டாக என் நம்பருக்கு ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். மேலும் வந்து தகவல் நான் சொல்கிறேன். ஆடுகளை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம கேஜி கணக்கு கொடுக்குறீங்களா இல்லை பீஸ் கணக்கு கொடுக்குறீங்களான்னு நிறைய பேர் கேட்குறாங்க. எல்லா டைம் வந்து நம்ம ஒரே மாதிரி சேல் பண்ண முடியாதுங்க. ஏன்னா ஒவ்வொரு ஃபார்மில் வந்து நம்ம அப்படியே எடுத்துகிட்டு வரப்போ அதுக்கு ரேட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்குறோங்க. கேஜி கணக்கு எடுத்துகிட்டு வந்தால் நாங்கள் மினிமம் ப்ராஃபிட் வச்சு சேல் பண்ணுறோங்க. இது வந்து நம்மகிட்ட இருக்கிற நம்மகிட்ட எடுத்துகிட்டு இருக்கிற அனைத்து நண்பர்களும் நல்லா தெரியுங்க. ஏன்னா நான் வந்து பெரிய ப்ராஃபிட் வைக்க மாட்டேன்ட்டு. குவாலிட்டி வைஸ் பார்த்திங்கன்னா எவ்வளோ ப்ராஃபிட் வந்தாலும் வந்து நாங்கள் குவாலிட்டி இல்லாத வந்து நாங்கள் கொடுக்குறதே இல்லைங்க. அப்படி முடியாத வந்து அறுப்பு கொடுத்துருவோங்க. நல்ல தெளிவானதை மட்டும்தான் வந்து ப்ரீடிங் கொடுத்துட்ருக்கோம். மேலும் ஏதாவது தகவலுக்கு என் நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள்.